அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இந்த பதிவு கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்தாதீர்கள். நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. புண்ணியம் தான தர்மங்கள் செய்தாலும் சரி, அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி, விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும். புண்ணியம் செய்தேன், தான தர்மங்கள் மட்டும்தான் செஞ்சேன், ஏன் என் உயிரை எடுத்தீங்க அப்படின்னு யாரும் யாரிடமும் கேட்க முடியாது. அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்பவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு யாரிடமும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்கவங்க பிறந்த நேர நட்சத்திர அடிப்படையில் லக்னாதிபதி அமர்ந்த நிலையை பொறுத்து எல்லாம் நடக்கிறது. நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான். எதிர்காலம் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிவுறுத்தலாகத்தான் இருக்கும். ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராசி கட்டத்தில் 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளது. 1.5 வருஷம் 18 மாதங்கள் ராகு கேது சஞ்சாரம் செய்வார்கள். அதுவே நாமச கட்டத்தில் 2 மாதமாக ஒவ்வொரு ராசியாக கடப்பார்கள். ஒரு மனிதனுடைய இறுதி சம்பவங்களை ஈஸியாக எளிமையாக இந்த ராகு கேது செய்து முடிக்கிறது. ராகு கேது 28/6/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 14 முதல் ஆவணி மாதம் 14 வரை 2 மாதங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவும், சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். நவம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு. அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கும்பம், சிம்மம், ரிஷபம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்தினா அவங்க கவனமாக இருக்கணும். நவம்ச கட்டத்தில் விருச்சிகம் ரிஷப ராசியில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னா படிப்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை தொழில் உத்தியோக ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக, பணம் ரீதியாக கவனமாக இருக்கணும். 6 வயது முதல் 90 வயது வரை. ராகு கேது யார் என்றால் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி அவங்க செய்த புண்ணியத்தால் வம்சம் வாழையடி வாழையாக வளர்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வம்சம் ஒழிஞ்சு போயிடும். வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வளருவதற்கும் இந்த ராகு கேது தான் காரணம். நிழல் நிஜமாகும், நிஜம் பொய்யாக்குவதும் இந்த ராகு கேது தான். சிம்ம ராசிக்கு ராசி கேந்திரத்திலே 4வது வீட்டிலே கேது உச்சம், 10வது வீட்டிலே ராகு நேசம். 10வது வீட்டிலே ராகு நேசமாக இருக்கும்போது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் ஈடுபாடு உண்டு. அரசியல் கட்சி தொடர்பில் பதவி வகித்தாலும் அந்த பதவியில் நல்ல பெயருடன் இவங்க இருக்க மாட்டாங்க. லஞ்சம், லாவண்யம், அதிகார துஷ்பிரயோகம் செய்து பெயரை கெடுத்துக்குவாங்க. சிம்மராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே கேது உச்சம். தான் சம்பாதியத்தில் சுயமாக சொத்து வாங்குகிற யோகம் சிம்ம ராசி என்பளுக்கு உண்டு. இளம் வயதில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது உச்சமாக இருக்கும்போது 2 இடத்தில் இருப்பிடம் உண்டு. சிம்மராசி என்பளுக்கு எப்போதும் சுக வேதனை உண்டு. கோழி தூக்கம்தான் தூங்குவாங்க. கண்காணிப்பதில் சிம்மராசி என்பர்கள்
மிகவும் திறமைசாலிகள். கடந்த 2 மாதம் நவம்ச கட்டத்தில் தனுசில் கேது, மிதுனத்தில் ராகு சஞ்சாரம் செய்தார்கள். பெரும்பாலும் கடந்த 2 மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு பல வழிகளில் நன்மை உண்டு. செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக லாபமும் உண்டு. அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் நவம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது, ரிஷப ராசியில் ராகு. சிம்மராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே நவம்ச கட்டத்தில் ராகு வருகிறார். சுகஸ்தானத்திலே கேது வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நடத்தக்கூடியவர்கள், நிலம் பூமி மண் சார்ந்து இந்த செங்கல் தயார் பண்ணுறவங்க, ஆலா பிரிட்ஜு கல் ரெடி பண்ணுறவங்க, அல்லது கம்பெனியிலேருந்து எக்ஸ்போர்ட்டு வெளியில் அனுப்பக்கூடிய பொருள் அனுப்பியது மீண்டும் திரும்ப வரும். மீண்டும் அதை நீங்கள் சரி செய்து உங்களுக்கு வேலை அதிகரிக்கும். 10வது வீட்டிலே நவம்ச கட்டத்திலே ராகு வரும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதை செய்கிற மாதிரியான அமைப்பை உண்டு பண்ணும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, லஞ்சம் லாவணியம் இல்லாமல் பார்த்துங்க. முதலாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருக்க பாருங்கள். பொய் பித்தலாட்டம் கூடுதலாக வரும். கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் போட்டி பொறாமையுடன் செயல்படுவாங்க. நவம்ச கட்டத்திலே சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே ரிஷபத்தில் ராகு வரும்போது பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். பாகப்பிரிவினை சரியாக செய்து கொள்ளலாம். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவும் வரும். அவங்க மூலம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சிம்ம ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே கேது அடுத்த 2 மாதம் நவம்ச கட்டத்திலே செல்வார். இப்போ பார்த்தீங்கன்னா கை கால் தோலில் உடம்பில் பிப்பு அரிப்பு சொரிய நல்லா இருக்குது அப்படின்னு சொரிகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். சிறு கொப்பளம் கட்டி இந்த மாதிரிலாம் உடலில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும். வெளிநாடு பயணம், தூரதேச பயணம் அடுத்த 2 மாதம் உங்களுக்கு செட் ஆகாது. வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்யலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு செட் ஆகாது. கவனமாக இருப்பது நல்லது. சிம்ம ராசிக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் கேது வரும்போது உஷ்ணாதிக்க சம்பந்தப்பட்ட நோய் வியாதிகள் உங்களுக்கோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராசி கட்டத்தில் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இணைவு, இது சாதகமில்லாத அமைப்பு. ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது கோவமாக வரும். நீங்கள் 3 டிகிரி 4 டிகிரி அதிகம் படிச்சிருந்தாலும் இப்போ அறிவு வேலை செய்யாது. அவசரப்படுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கும் சாதகமாக இருக்காது, எதிராளிக்கும் சாதகமாக இருக்காது. ஜென்ம ராசியிலே கேது செவ்வாய் இணைவு இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே சனி ராகு இணைவு, கலத்திரஸ்தானத்திலே சனி ராகு இணைவு இருக்கும்போது கூட்டாளிகளிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டாக தொழில் வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிவு உண்டாகும். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே சனி ராகு இணைவு இருக்கும்போது நீங்கள் தனியாக தொழில் தொடங்குவதற்கு வியாபாரம் செய்வதற்கு பேங்கில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். நண்பர்கள் மாமன் மச்சனர்கள் வழியில்
சிம்ம ராசி என்பதற்கு மனஸ்தாபங்கள் இந்த கால நேரத்தில் உருவாகும். அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா நவாம்ச கட்டத்தில் ராசி கேந்திரத்திலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வேலை தொழில் ரீதியாக கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.